அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டில் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு சிக்கல் ஏற்பட போகிறதுன்றதுக்கான அப்டேட், முழுமையான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் என்னென்ன சிக்கல் வரப்போகிறது, மே 31 வரை, அது கிட்டத்தட்ட இன்னொரு 5-6 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அதற்கு முன்பாகவே இதை கட்டாயம் நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யலை அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது, கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்று தமிழக அரசு தீவிரமாக அதிரடியாக ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவசர அறிவிப்பாகவும் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க, யார் யாருக்கு இந்த அறிவிப்புகள் பொருந்தும், நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் காத்துட்டு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியும், வேளாண் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் விவசாயிகளுக்கு, ஓகேங்களா, விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் மீண்டும் தள்ளுபடி செய்ய போவதாக தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்ய போறாங்கன்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து 5 சவரனுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான தீர்மானங்களுமே போடப்பட்டிருக்கிறது. அந்த 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய எந்தெந்த வங்கிகளுக்கு இந்த தள்ளுபடி செய்யப்படும், இது எல்லாமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு தெரியும், மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறைய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னாக்க கேள்வி எழுப்பிட்டு விவசாயிகளுமே கேள்வி எழுப்பிட்டு ஸோ அதை அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும், ஓகேங்களா, இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல ரூபாய் கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் மீண்டும் விவசாய பயிர்க்கடன்களுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இது இன்னுமே நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். மெயினா இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருக்கக்கூடிய யார் யாருக்கு இந்த சிக்கல் வரப்போகுதுன்றதுக்கான முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மேல ஹெட்லைனை படிச்சிருவோம். என்னன்னா, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு, மே 31 வரைதான் அவகாசம், 50 லட்சம் பேருக்கு சிக்கல் ஏற்பட போகிறது அப்படின்றத அப்படி அறிவிப்பா கொடுத்திருக்கிறாங்க. சோ அது என்னன்றத வீடியோட தொடர்ச்சியா பார்க்கலாம். தமிழகத்தில் ரேஷன் கார்டு உறுப்பினர்கள் கைரேகை பதிவு செய்ய தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது என்னன்னா, ரேஷன் கார்டு, அதாவது இந்த என்பிஹெச்ஹெச் கார்டு மற்றும் பிஹெச்ஹெச் கார்டு மற்றும் ஏஏஒய், இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களும் மே 31 வரைக்குள் இந்த கைரேகை பதிவு செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும். ஒருவேளை அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுடைய கார்டுகள், அதாவது உங்களுடைய ரேஷன் அட்டைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இங்க தெளிவா ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் பயன்பெறவும் நலத்திட்டங்களை பெறவும் தமிழ்நாடு ரேஷன் கார்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் கார்டு மூலமாக தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற நலத்திட்டங்களை மகளிர் பெற முடிகிறது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்ததா மேலும் குடும்பங்கள் குறித்த விவரங்களை அரசு சரிபார்த்து திட்டங்களை செயல்படுத்தவும் ரேஷன் கார்டு முக்கியமானதாகவும் அமைகிறது. இந்த ரேஷன் கார்டில் வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கவும் திருத்தவும் செய்ய முடியும் அனுமதிக்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ரேஷன் கார்டுல அப்டேட் பண்ணணும்,
இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெயர் நீக்கணும், பெயர் சேர்க்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டைக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்க வீட்டில இருந்தே கவர்மெண்டோட டிஎன்பிடிஎஸ் இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு அபிஷியலாவே நீங்க வந்து அப்ளையும் பண்ணிக்கலாம், திருத்தங்களும் பண்ணிக்கலாம், இல்ல அப்டேட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதற்கான அப்டேட்டுமே அரசே அனுமதிச்சிருக்கிறாங்க அபிஷியல் வெப்சைட்டே. ஸோ அடுத்ததா வந்து தமிழகத்தில் 2.26 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து இருக்காங்க. இதுல ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டுகளில் 3,60,65,00,000 உறுப்பினர்கள் உள்ளனர். எனினும் இதில் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்கள், உயிரிழந்தவர்களின் பெயரை கார்டுகளில் இருந்து குடும்பத்தினர் நீக்காமல் உள்ளனர். எனவே பிஹெச்ஹெச் மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள உறுப்பினர் விவரங்களை உண்மைத்தன்மையை சரிபார்க்க தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்காக தான் இந்த கைரேகை பதிவு செய்யணும், ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும்னு சொல்லிட்டு மே 31 வரைக்கும் வந்து அவகாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 2 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா டைம் வந்து அவகாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மே 31 வரைக்கும் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஸோ யாரெல்லாம் இன்னமும் ரேஷன் கார்டுகள்ல இந்த ஆதார் அப்டேட் பண்ணல, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணல, இல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இறந்தவர்கள் பெயரா இருந்தாலும் சரி, இல்ல குழந்தைகள் பெயர் சேர்க்கணும்னாலும் சரி, பெயர் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, பெயர் நீக்கணும்னா இருந்தாலும் சரி, இது எல்லாமே சீக்கிரமாவே பண்ணிடுங்க. ஸோ சீக்கிரமா நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுடைய கார்டுகள், அதாவது கார்டு ரத்தும் செய்யப்படும். அது மட்டும் இல்லாம எந்த ரேஷன் கடைகளிலும் நீங்க போயிட்டு அந்த கார்டை வச்சு பொருட்களுமே வாங்கப்படாது, வழங்கப்படாது, தரமாட்டாங்க அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அதனால அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் உள்ள விற்பனை கருவி மூலமாக ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களின் விரல் கைரேகையை பதிவு செய்து ஆதார் சரிபார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்த பணி தொடங்கியது. போன வருஷமே இந்த அப்டேட் தொடங்கிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே இன்னுமே அது கம்ப்ளீட் பண்ணாம இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகை அதிகம். ஓகேங்களா? அதனாலதான். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த புதிய ரேஷன் அட்டைகள் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும்ன்றது தெரியாமலே இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னும் புதிய ரேஷன் அட்டை வாங்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நெட்ல போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து விரைவில் கிடைச்சிடும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வர நேரம் ஆச்சுன்றதுனால சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து ரேஷன் அட்டைகள் எல்லாமே கண்டிப்பா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த பணியை கடந்த மார்ச் 31 தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் 40 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விரல் கைரேகை பதிவு செய்யவில்லை. அதனாலதான் மீண்டும் அவர்கள் வந்து மே 31 வரைக்கும் வந்து டைம் வந்து அவகாசம் வந்து தந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா மேலும் வெளி மாவட்டம் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிந்து கைரேகை வைக்க முடியாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தாங்கள் வசிக்கும் மாவட்டம், மாநிலத்தில் ஐஎம்பிடிஎஸ் அல்லது இகேஒய்சி மூலமே மே 31 தேதிக்குள் கைரேகையை பதிவு செய்யும் முடிவு உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம்ல சந்திக்கலாம்.